ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமः. ஓம் ஸ்ரீ தாய் தந்தை குரு மற்றும் தெய்வங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி ஸ்ரீலலிதா 7th எபிசோடில் இருக்கோம். இன்றைக்கி நாம் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இதை பற்றி பார்க்கலாம். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது நவராத்திரியில் ஃபஸ்ட்டு 3 days நம்ம துர்கை அம்மனையும், செகண்ட் 3 days லக்ஷ்மியையும், தேர்ட் 3 days சரஸ்வதியும் வணங்குறோம். இதுக்கு ஒரு காரணமாக தான் இந்த மாதிரி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படி கொடுத்துருக்காவா. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்த உடனே தமோ குணத்தில் இருப்போமா நம்ம நமக்கு ஒன்றுமே புரியாமல் கொஞ்சம் எப்படி எல்லாத்தையும் ஜெயிச்சு வருதுன்னு தெரியாமல் அப்படி ஒரு 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 புரிதல் இல்லாத ஒரு குழப்பமான ஒரு நிலையில் இருப்போமா நம்ம. அந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது தான் நம்ம துர்கை அம்மனை ஃபஸ்ட்டு 3 days நமஸ்காரம் பண்ணி நமக்கு உடம்புலையும் மனசுலையும் வீரம், தைரியம், பலம் எல்லாம் கிடச்சிடுமா. அது கிடச்ச உடனே அம்பாள் நமக்கு மகாலட்சுமியை ஸ்துதி பண்ணுறதுக்கும் சரஸ்வதியை ஸ்துதி பண்ணுறதுக்கும் காமிச்சு கொடுப்பாளாம். அவகிட்டேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் அவங்கக்கிட்டேருந்து துர்கை அம்மன் கிட்ட வாங்கிண்டு, பார்வதி தேவியும் துர்கையும் ஒன்று தான் வாங்கிண்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி கிட்ட வருவோமா. லக்ஷ்மி அம்பாள்கிட்ட வந்த உடனே ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார்கிட்ட அவள் ரஜோகுணம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஆசை வந்துடணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மகாலட்சுமி தாயாரை நமஸ்காரம் பண்ணுறோம். அந்த 3 days தாயார் சகல சௌபாகியங்களையும் அவளை நமஸ்காரம் பண்ண சகல சௌபாகியங்களையும் ஆஸ்பீஷியஸ்னஸையும் கொடுப்பாளாம். தேர்ட் 3 days சரஸ்வதி தாயாரை நமஸ்காரம் பண்ணுறோம். அப்போது இந்த ஆஸ்பீஷியஸ்னஸ் அதெல்லாம் கிடைக்கும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்கிறது? நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை வேலைக்கு போகிறோம், குடும்பத்தில் இதெல்லாம் வேணும்னு சொல்லி அதுக்கு ஒரு எல்லாரையும் முன்னேற்றணும், நம்ம குழந்தைகளெல்லாம் மேலே கொண்டு வரணும், அதுக்கெல்லாம் ஒவ்வொரு விதமாக நம்ம ட்ரை பண்ணுறோம். அப்போது அதுலேருந்து நமக்கு என்ன ஆகும், அனுபவங்கள் கிடைக்கிறது. அனுபவங்கள் கிடைக்க எப்படி இதெல்லாம் பண்ணணும் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு ஒரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும்போது அது நம்மளை என்ன பண்ணிடும், சத்துவ குணத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ தமோ ரஜோ சத்துவம். சத்துவகுணம்னா ஃபுல் மெச்சூரிட்டியோட சைலண்ட்டாக அப்படி அந்த யோக நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கிறது, அது சத்துவகுணம். தமோ குணமும் சத்துவகுணமும் சில சமயத்தில் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் கிட்ட நெருங்கி பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான். ஸோ அப்போ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 பேரோட அருளும் இருந்தால் தான் வீரம், செல்வம், புத்திசாலித்தனம், ஞானம் இது 3 நமக்கு கிடைக்கும். இவாளை பற்றின ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம் நம்ம. இந்த ஸ்லோகம் சமஸ்கிருத ஸ்லோகம், சமஸ்கிருதத்தில் சொல்லிவிட்டு மீனிங்கும் சொல்கிறேன். நீங்கள் சமஸ்கிருதத்தில் சொல்ல முடியாட்டியும் இந்த மீனிங்கை சொல்லி அங்கே பகவான்கிட்ட போய் நின்றுனாலே அதுக்கு அந்த அர்த்தத்துக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ துர்கை அம்பாளை மலையரசின்னு சொல்கிறோம், லக்ஷ்மியை கடலரசிங்கிறோம், சரஸ்வதி தாயை பூமிக்கு அரசிங்கிறோம். ஸோ மலையரசி, கடலரசி, பூமியின் அரசி, இவா 3 பேரையும் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லக்ஷ்மியோடது பார்க்கலாம். துர்கை அம்மன் பார்க்கலாம். துர்கை அம்பாளோடது பார்க்கலாம். தாமக்னி வர்ணாம் தபசா ஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்மஃபலேஷு ஜுஷ்டாம் துர்காம் தேவீகும் சரணமகம் பிரபத்தே சுதரசி தரசே நமக. ஓம். இதுக்கு மீனிங் என்னென்னா, தபஸினால் ஜுவாலையை போன்ற தேஜஸுடன் இருக்கும் தபோபலத்தில் பிறந்த அக்னி வர்ணம் உடைய துர்கா மாதாவே, உன் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே உன்னை நமஸ்கரிக்க முடியும். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த துர்கை தாயே, உன்னிடம் உன் பாதத்தில் சரணடைகிறேன். இந்த பிறவி பெருங்கடலில் நான் சந்திக்கும் கஷ்டங்கள் மற்றும் ஆபத்துகளிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், ஆபத்து வந்தாலும் உடனே இந்த மாதிரி போய் நம்ம சொல்லணும், நீ எங்கே இருந்தாலும் மேலேருந்து கீழே இறங்கி வாம்மா, எனக்கு அனுகிரகம் பண்ண அப்படின்னு சொல்லி இதை நினச்சிக்கணும். இந்த மாதிரி நினச்சிட்டோன்னா துர்கை அம்பாள் நமக்கு சரியான வழி காமிச்சு கொடுப்பாள். அடுத்தது லக்ஷ்மிக்கு ஸ்லோகம். லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமீஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவவனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்தகடாட்சலக்தவிபவ பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் திரைலோக்கிய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏ லக்ஷ்மி தாயே,
லக்ஷ்மி தாயே, பெருங்கடல் ராஜாவின் மகளே, மகாவிஷ்ணு எனும் ஸ்ரீரங்கநாதரின் மனதில் இருதயத்தில் வசிப்பவளே, பிரியமானவளே, நீயே அனைத்து உலகங்களுக்கும் ஒளிரும் ஒளியாய் இருக்கிறாய், ஒளிரும் ஒளியை தருகிறாய். 3 உலகங்களிலும் ஒளிரும் நீ, பிரம்மா மற்றும் கங்காதர் எனும் சிவன் ஆகியோரின் பிரியமான சந்தோஷமான வாழ்த்துக்களை எப்போதும் பெறுபவளாய் இருக்கிறாய். ஸோ எப்பயும் அவள் ப்ளஸ் பண்ணிகிட்டே இருப்பாளாம். யார்? சிவனும் பிரம்மாவும் அம்பாளை, லக்ஷ்மி அம்பாளை ப்ளஸ் பண்ணிகிட்டே இருப்பாளாம். ஸோ அந்த மாதிரி இருக்காருன்னா எவ்வளோ ப்ளஸ்ஸிங்ஸ் இருக்கணும், எத்தனை ஒரு சக்தி இருக்கணும் மகாலட்சுமி கிட்ட. மகாவிஷ்ணு கூடவே தான் இருக்கா, 2வது அவரோட ஹிருதயத்திலேயே இருக்கா. அப்போ எப்படி இருப்பா? அவளை நமஸ்காரம் பண்ணால் கிடைக்காததே கிடையாது. அதுதான் சுத்தலக்ஷ்மி, பியூரிட்டி, மோக்ஷலக்ஷ்மி. எதுலேயும் நம்மளால் அதை தாண்டி எந்த ஒரு இதுக்கு வந்தாலும் அதை எல்லாத்தையும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி அப்படி வெளியில் வரக்கூடியது. அதுக்கான சக்தி இருப்பவள். ஜெயலக்ஷ்மி, வெற்றி, வெற்றி. சரஸ்வதி, ஞானம். ஸ்ரீர்லக்ஷ்மி, ஆஸ்பீஷியஸ்னஸ். வரலக்ஷ்மிம்ச்ச, வரங்களை அளிக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட மகாலட்சுமியே தாயே, பிரசன்னா மம சர்வதா, எனக்கு முன்னால் எனக்கு எல்லா விதமான அருளையும் தருவாயாக அப்படின்னு கேட்குறோம். சுத்தலக்ஷ்மீர், மோக்ஷலக்ஷ்மீர், ஜெயலக்ஷ்மீர், சரஸ்வதீர், ஸ்ரீர்லக்ஷ்மீர், வரலக்ஷ்மிம்ச்ச, பிரசன்னா மம சர்வதா. இந்த வேண்டினோன்னா சௌபாகியமும் நல்ல மங்களங்களும் சகல விதமான இதுவும் ஆஸ்பீஷியஸ்னஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போது இது 2ம் பண்ணினோம். இப்போ நம்ம இந்த தமோ குணத்துலேருந்து ரஜோ குணத்தை கிடச்சிது. அங்கேருந்து இப்போது சரஸ்வதி அம்பாளை நமஸ்காரம் பண்ணுறோம். இதெல்லாம் எப்படி ஒவ்வொன்றும் நம்ம ஜெயிச்சின் வரத்துக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்படி ஒவ்வொன்றா பண்ணுற மாதிரி அது ஆச்சு. இப்போது இந்த மாதிரி அனுபவங்கள் கிடச்சிதுன்னா இந்த அனுபவங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு ஜெயிக்கணும். அந்த லக்ஷ்மின்னாலே என்ன? மாயை தான். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன இதை ஜெயிக்கணும், அதை ஜெயிக்கணும், இது கிடைக்கணும், இது வேணும், அது வேணும்னு ஆசைப்பட்டு நம்ம ஒவ்வொன்றுத்தையும் ஜெயிக்கிறதுக்கு போகிறோம். குழந்தைங்கள மேலே கொண்டு வரணும். குடும்பம்னா வேலைக்கு போனோன்னா அங்கே ப்ரமோஷன்ஸ் வாங்கணும், சம்பாதிக்கணும். தென் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை சொசைட்டியில் போகிறோம், ஃபேம் அண்ட் நேம் வேணுங்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது லைஃப்பில். இது வேணும், அது வேணும். அப்போ அதெல்லாம் நம்ம எப்படியோ சில அனுபவங்கள் அதுலேருந்து பெறுறோம். அந்த அனுபவத்தின் மூலமாக, இந்த ஆசை மூலமாக தான் அனுபவம் வேணும். வீரம் இருந்தால் தான் அடுத்தது இதை சாதிக்கணும்னு தோணுறது. மனோபலமும் உடல் பலமும் தைரியமும் வீரமும் எல்லாமே இருந்ததுன்னா தான் சாதிக்கணுங்கிறது தோணுறது. சாதிக்க ஆரம்பிச்சும்போது தான் நமக்கு என்னாச்சு? அனுபவங்கள் கிடைக்கிறது. அனுபவங்கள் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கிறது? மெச்சூரிட்டி கிடைக்கிறது. மெச்சூரிட்டி கிடைக்கும்போது நம்ம அமைதியாகிடுறோம், எல்லாம் புரிகிற ஆரம்பிச்சிடுறது. அதனால் நம்ம ஒரு நல்லா ஃபுல்லாக பக்குவம் அடைந்த ஒரு நிலையை அடைகிறோம். அதுதான் யோக நிலை. அப்போ சரஸ்வதி அம்பாளை கேட்டால் தான் இந்த ஞானம் எல்லா இடத்துலையுமே வீரம் தைரியம்னு கிடச்சா கூட, அதே மாதிரி இதெல்லாம் ஜெயிக்கணுன்னா கூட, ஆசைப்படணுன்னா கூட அதுக்கும் ஒரு ஞானம் வேணும். அதுக்கப்புறம் இதுலேருந்தெல்லாம் ஜெயிச்சு வரத்துக்கு ஒரு ஞானம் வேணும். ஸோ நம்ம சரஸ்வதியோட ஸ்லோகம் பார்க்கலாம். யா குந்தேந்து துஷார ஹாரதவளா, யாசு பிரவஸ்திராவிரதா, யா வீணா வரதண்ட மண்டிதகரா, யா ஸ்வேத பத்மாசனா, யா பிரம்மாச்சுத சங்கர பிரப்ருதிபிர். யா பிரம்மா, அச்சுத, சங்கர, பிரப்ருதிபிர் 3 பேரும் அவளை நமஸ்காரம் பண்ணுறாளாம். தேவை சதா பூஜிதா, சாமாம்பாது சரஸ்வதி பகவதி நிசேஷ்ட ஜாட்டியாபகா. இதில் எல்லாமே என்னென்னா ஒயிட்டுன்னு காமிக்கிறது. ஒயிட் கலர், அதான் பியூரிட்டி. அதனால் ஹாரத்தை போல் மின்னும் சரஸ்வதியே, பகவதியே, வெள்ளையாக மல்லிகைப்பூ நிறத்தில் மல்லிகைப்பூ, சந்திரன் மற்றும் பனிக்கட்டி போன்ற நிறமுடன் வெண்ணிற ஆடை உடுத்தவளே, கைகளில் வீணையும் ஓலைச்சுவடியும் ஜபமாலையும் கொண்டு வெண்மையான தாமரையில் அமர்ந்திருப்பவளே, எப்பொழுதும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களால் துதிக்கப்படுபவளே, உனக்கு நமஸ்காரம். அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதி தாயே, என்னுடைய அஞ்ஞானம் எனும் இருளை அகற்றி ஞானத்தை போதித்து என்னை காப்பாற்றுவாயாக. இதுதான் நம்ம இதில் கேட்குறது. அம்பாள் கிட்ட நம்ம கேட்குறது நல்லா எல்லாத்துலேயும் பியூரிட்டின்னு இருக்காவ. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சரஸ்வதி தாயே, உன்னை பிரம்மா, விஷ்ணு, சிவன் எப்போதும் உன்னை துதிச்சுட்டே இருக்கா ஞானம் வேணும்ன்ட்டு.
இவ்வளோ அவள்லாம் ஒரு பெரிய பெரிய ஞானத்தின் சிகரம் அவங்க தான். அவங்கக்கிட்டேருந்து தான் லோகமே உருவாகிறது. அப்படிப்பட்ட அவளே உன்னை வந்து இன்னும் வேணும், எங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு கேட்டு நமஸ்காரம் பண்ணுறாளாம். அப்படிப்பட்ட அவளே நமஸ்காரம் பண்ணுறான்னா எவ்வளோ சக்தி பாருங்க. அதனால் அப்படிப்பட்ட சரஸ்வதி தாயே என்னோட இருளை போக்குறது அவளுக்கு கஷ்டமா, அதனால் என்னோட இருளையும் நீ போக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். நம்ம வேண்டி ஞானத்தை எனக்கு கொடுத்து என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்குறோம். இதுதான் சரஸ்வதி தாயோட இது ஸ்லோகம். இந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, ஓம் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, ஓம் ஸ்ரீ பிரம்மா விஷ்ணு சிவன், இவா ஏன் முதல்ல வரா? இவாளை நமஸ்காரம் பண்ணாலே லோகத்தில் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ண மாதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம்? அதே மாதிரி மற்ற தெய்வங்கள்லாம் இதுக்கு அப்புறமா வந்தவை அப்படிங்கிறோம். அப்போ என்ன, இந்த 3 பேரோட இதில், இந்த 3 செட்டு இவாளோட இதுலேருந்து தான் மற்ற தெய்வங்கள்லாம் வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி தான், இதோட பேசிஸில் தான் வருது அப்படிங்கிறோம். அது என்ன அப்படின்னா, ஆதிசக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு சக்தி இருந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆதிசக்திக்கு ஒரு சின்ன செல் மாதிரி தான் இருந்துதான். அது எல்லாமே அந்த ஆதிசக்திக்கு தனியாக மேல் ஃபீமேல் அப்படிலாம் இல்லாமல் எல்லாம் கலந்த ஒன்றா தான் இருந்துதான். ஒன்றா அப்படியே இருக்குமா, அது மாட்டும் ஒரு தப்போ நிலையில் அப்படியே இருக்குமா, எந்த அசைவும் இல்லாமல். அந்த மாதிரி இருக்கும்போது ஓம் அப்படின்ட்டு அந்த ஓம் ஒரு சவுண்டு வரும்போது டக்குன்னு என்ன ஆகுமா, அந்த காற்று கொஞ்சம் ஒரு அசைவு ஒன்று ஏற்படுமா. அந்த காற்று, அந்த அசைவு ஏற்பட்ட உடனே அந்த காற்றுல மேல் தனியாக ஃபீமேல் தனியாக, மேல் பாகம் ரைட் சைட்லேயும் ஃபீமேல் பாகம் லெஃப்ட் சைட்லேயுமா அப்படி பிரிஞ்சுட்டு தான் அந்த செல்லுக்குள்ளேயே. பிரிஞ்ச உடனே அதுலேருந்து அதில் 3 விதமான விஷயங்கள், படைத்தல், காத்தல், சம்ஹரித்தல், இந்த 3 விஷயமும் 3 மேல் 3 ஃபீமேலாக அப்படி உருவாகி அந்த சக்தி ஆதிசக்தி, சக்தி சலனமானது சக்தி தானம். ஸோ அந்த சக்திக்கிட்டேருந்தும் அவர் சிவன்கிட்டேருந்தும் அந்த இது வந்துதான் 3 வந்த உடனே ஃபஸ்ட்டு பிரதர் சிஸ்டராக 3 செட்டு வந்திருக்கு. அந்த 3 செட்டில் சிவனும் ஸ்ரீ சிவன், ஸ்ரீ சரஸ்வதி இவா சம்ஹரித்தல், ஸ்ரீ பார்வதி ஸ்ரீ விஷ்ணு காத்தல், ஸ்ரீ பிரம்மா லக்ஷ்மி படைத்தல். ஸ்ரீ பிரம்மா ஸ்ரீ லக்ஷ்மி படைக்கும் தொழிலுக்கு சிருஷ்டிகாரகர்களாக உருவானார்கள். அவங்க உருவானாங்க. ஸோ இதில் லக்ஷ்மியை சந்திரனுக்கும் சந்திர சகோதரி அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. பிரம்மாவும் லக்ஷ்மியும் பிரதர் சிஸ்டர்னு ஒரு இது உண்டு. சந்திர சகோதரி லக்ஷ்மி சந்திரனுடன் தொடர்புடையவள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால தான் பூமியின் அரசி அப்படின்னு ஒரு இது உண்டு. சரஸ்வதி தேவிக்கு பூமியின் அரசின்னு ஒரு இது உண்டு. சரஸ்வதி தேவிக்கு. லக்ஷ்மிக்கு கடலின் அரசின்னு ஒரு பேர். ஸ்ரீலக்ஷ்மிக்கு கடலின் அரசின்னு பேர் இருக்கிறதுனால அந்த மூன் பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கெல்லாம் அந்த கடல் ஆர்ப்பரிச்சு போகிறது இல்லையா, அந்த மாதிரி அதனால தான் சந்திர சகோதரின்னு மகாலட்சுமி தாயாராக சொல்கிறோம். அடுத்தது இது காத்தல். ஸ்ரீ பார்வதி தேவியும் ஸ்ரீ விஷ்ணுவும் அவள் காத்தல்னால் என்ன, ஸ்திதி, அதை அப்படியே காப்பாற்றுறது. எதை படைச்சாலோ இல்லை பிரம்மா லக்ஷ்மி படைச்சதை பார்வதியும் விஷ்ணுவுமாய் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு. சிவனும் சரஸ்வதியும் அதை சம்ஹரிக்கிறார்கள். சம்ஹரித்தல்னால் இந்த இடத்துல லயம், அப்படியே லயமாயிடுறது. அது எல்லாம் இப்படி நடந்த விஷயம். அதுக்கப்புறம் திருப்பி இவாக்கிட்டே போய் அடங்கி போய் உக்காந்துன்றது. அதுதான் இப்போ பிரம்மா லக்ஷ்மி படைத்தல்னு சொல்கிற சிருஷ்டின்னு சொல்கிறோமே, என்ன அதெல்லாம்னா செல்வம், பூமி, உயிரினங்கள், ஆசை, ஆபரணம், இந்த மாதிரி இதெல்லாம் படைத்தலில் தானே வருது. அப்போ இதெல்லாம் யார் பண்ணுறா? பிரம்மாவும் லக்ஷ்மியும் தான் பண்ணுறா. அடுத்தது பார்வதி விஷ்ணு. அவள் காக்கிறான்னா எப்படி காக்கிறா? ஒரு இது இருக்குது பார்வதி தேவிக்கு. அந்த லலிதா சஹஸ்ரநாமம்ல கூட சொல்லும்போது காலம்புற அப்படி அந்த ரெட் கலரில் ஒரு ஒரு ரெட் கலரில் அப்படி வீசுவாளாம். அப்புறம் அந்த பகலை அவள் தான் காக்கிறா அப்படின்னு ஒரு இது உண்டு. நைட்டு அதே மாதிரி நைட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு பகல் வருது, ராத்திரி வருது, மாதங்கள் வருது, வருஷங்கள் வருது. இதெல்லாம் யார் இதெல்லாம் காப்பாற்றுறா? இதெல்லாம் பார்வதி தேவியும் விஷ்ணுவும் தான், மகாவிஷ்ணுவும் தான் பண்ணுவா அப்படின்ட்டு. அதே மாதிரி அசுரர்களையும் இவள் அழிப்பாள். பார்வதி தேவி துர்கையை அழிக்கிறா, துர்கையா அந்த அசுரர்களை அழிக்கிறா.
அதே மாதிரி விஷ்ணு வந்து தசாவதாரம் எடுத்து அசுரர்களை அழிக்கிறார்கள். அந்த மாதிரிலாம் பார்வதி தாயே பார்வதி இது மகாகாளி அவரா வந்து அசுரர்கள் அழிக்கிறா. இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா கதைகள் கேட்டிருக்கோம். ஸோ இதுதான் காத்தல். அவள் வந்து அழித்து நம்மளெல்லாம் காப்பாற்றுறா. எப்பயும் காப்பாற்றின்னு இருக்கிற வேலையை அவள் பண்ணிட்டுருக்கா இந்த லோகத்தில். சிவன் சரஸ்வதி அவள் வந்து என்ன பண்ணுறா, அதுக்கப்புறம் இப்போது இந்த இதெல்லாம் முடிஞ்சும்போது கெடுதலை போக்கிடுறா. நமக்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த தமோ குணம்லேருந்து இது வருது, ரஜோகுணம் வந்தது, இது ரெண்டுத்தும் அப்புறமா நமக்கு என்ன வருது, ஒரு மெச்சூரிட்டி சைலன்ஸ் வருது, சத்துவம் குணம். நம்ம ஒரு யோகா நிலைக்கு வந்துடுறோம். சிவன் சரஸ்வதி இவன் என்ன பண்ணுவான், அப்போது ஒரு யோகா நிலை அந்த மெச்சூரிட்டி கிடைக்கும்போது லயமாகிடுறோம். அப்படியே சரஸ்வதி தாய்கிட்ட வேண்டி வேண்டி நம்ம நாலெட்ஜை கெயின் பண்ணிக்கிறோம். அப்படியே சிவன்கிட்ட லயமாகிடுறோம். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நிறையா பிறவிகள் போகும்போது ஏதோ ஒரு பாயிண்டில் சிவனாகவே ஒரு இதுவாகி அவரோடையே அப்படி ஐக்கியமாகிடுவோன்னு ஒரு இதுவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது மாதிரி இந்த மூணும் தான் படைத்தல், காத்தல், லயம். ஈவன் நம்மளே கூட பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒன்று சின்ன குழந்தையா இருக்கிறச்சு ஒரு பென்சில் வேணும், பென் வேணும்னு அடம் முடிச்சிருப்போம். அது கிடச்ச உடனே ரொம்ப சந்தோஷம். அது கிடைக்கிறதுக்காக போய் வம்பு பண்ணுவோம், தகராறு பண்ணுவோம். கம்முன்னு உட்காந்துருப்போம். அது பார்த்த உடனே ஆசை வந்துடும், ஓடி போய் தகராறு பண்ணுவோம். அது கையில் கிடச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் விளையாடினதுக்கப்புறம் அவ்வளோதான் போரும்னு தோண்டிடும். இதுக்காகவா அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பென்சில் எடுத்துன்னு போய் அவாக்கிட்டே கொடுத்துடுவோம். இந்த மாதிரி நம்ம லைஃப்லேயும் நிறைய பண்ணின்னு வருவோம். அதுவுமே படைத்தல், காத்தல், லயம்தான். சரி, இதோட இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் இதனுடைய கண்டினியூவேஷன். இதே மாதிரி பேரிங், அவள் எப்படி பண்ணியிருக்கா, தென் 3 இதே மாதிரி 3 இதுலேருந்து என்னென்னலாம் உருவாயிருக்கு இதை பார்த்து அடுத்த எபிசோடோட அந்த ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி, ஸ்ரீ பிரம்மா விஷ்ணு சிவன் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள், ஜஸ்ட்டு நம்ம டெய்லி இருக்கிற லைஃப்பில் பேசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் சொல்லின்னு வரேன். ரொம்ப டீப்பாக போகணுன்னா நீங்கள் நல்ல ஒரு குரு பார்த்து அவகிட்ட கேட்கணும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நமக்கு நிறையா நாலேஜ் கிடச்சதுக்கப்புறமா தான் அவள் சின்ன சின்ன மந்திரமாக ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாள். ஸோ அது வேறு, அது பெரிய கடல். நம்ம இந்த இதுன்னு போனோன்னா, டிவைன்னு போனால் இது பெரிய கடல். நம்ம ஜஸ்ட் பேசிக் திங்ஸை முதல்ல நம்ம கற்றுப்போம். இதெல்லாம் அதுவே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இதுவே வந்து நிறைய தரும். நிறைய நம்ம லைஃப் லீடிங்க்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பகவானை நமஸ்காரம் பண்ணும்போது, இந்து மதம் ஒரு பெரிய கடல். அதில் வந்து நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே அதில் கிடைக்கும். நம்ம வாழ்க்கைக்கும் நிறையா விஷயங்கள் கிடைக்கும். நம்ம சுவாமியை நமஸ்காரம் பண்ணினோன்னா நமக்கு கிடைக்காததே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இவளை ஓம் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, ஓம் ஸ்ரீ பிரம்மா விஷ்ணு சிவன் இவளோட ஒரு சின்ன பார்ட்டு தெரிஞ்சிடணும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, ஸ்ரீ லலிதார்ப்பணமஸ்து. நன்றி.